அப்படிலாம் ஒன்றும் நான் பிறவி பேச்சாளர்லாம் இல்லை. 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எங்கள் அப்பா என்னை மேடையில் பேசுகிறோம்னு சொல்லிட்டாரு. எங்கள் பள்ளிக்கூடத்தில், அந்த பள்ளிக்கூடம் சாதாரண அரசு பள்ளி, மேடையெல்லாம் கிடையாது. ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு அதில் என்னை பேச விட்டாங்க. நான் கிட்டுன்னு ஆடி பெஞ்சையும் சேர்த்து ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிறேன் நான் சொல்லி என் பேர் மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வந்துச்சு, லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபுலாம் ஞாபகம் வர்றாரு, என் பேர் ஞாபகம் இல்லை. அழுக பொத்துக்கிட்டு வருது, கீழே உட்கார்றான்னு சத்தம் போடுறாங்க. போய் வீட்டில் படுத்தவன், ஜென்மத்துக்கும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் ஒன்று யோசித்தேன், எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த பேச்சோட ஐயா போன்றவர்களுடைய ஆசீர்வாதத்தோட உலகம் பூரா சுற்றி வர்றப்ப 2000 ஆண்டு மில்லினியத்தில் சிங்கப்பூரில் பேசுகிறப்ப ஒரு 25,000 பேருக்கு நடுவில் பேசுகிற உடனே அந்த நாட்டில் ஒரு வழக்கம், பேசி முடித்தோடனே எந்திரிச்சு சின்ன கை தட்டுவாங்க. அந்த 25,000 பேர் கை தட்டின உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா திரும்பி அழுக வந்துருச்சு. அந்த முதல் நிகழ்ச்சி எப்படி என்ன கைவிட்டதுன்னு நான் நினச்சேனோ அது என்னை கைவிடலை, என்னை கை கொடுத்து இமயத்தில் தூக்கி வைத்தது என்று சொன்னால் அது என்னுடைய அந்த அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அனுபவம்னு நினைக்கிறேன். நானும் பேச தெரியாமல் நிறைய திணறி இருக்கேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். பேச பேசத்தாங்க பேச்சு வரும். செல்லில் பேசினா வராது, பில்லு தான் வரும். மைக்கில் பேசணும். இந்த இப்போ நீங்கள் பேசுறீங்க இல்லையா, அது மாதிரி. நன்றி, நன்றிங்க, அருமையா. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கு எத்தனையோ வெளிநாடுகளுக்கு கடல் கடந்து தமிழை சென்று சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் சென்று இருப்பீர்கள்? நிறைய நாடுகள் நான் போயிருக்கிறேன். அந்த போகாத நாடுகளும் கொஞ்சம் இருக்கு, அது நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னும் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் நான் போயிட்டு வந்த நாடு லண்டன் போயிருந்தேன். ஷேக்ஸ்பியருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அதை அப்படியே ஷேக்ஸ்பியர் வீட்டை வச்சிருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் உட்காருங்க, ஷேக்ஸ்பியர் வந்துடுவார்னு சொல்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. நம்ம கம்பனுக்கு அப்படி செய்ய மறந்துட்டோம், வள்ளுவனுக்கு செய்ய மறந்துட்டோம். பெரிய கொடுமை அது. அதை காட்டிலும் ஜி.யு. போப்பனுடைய கல்லறை, அதை போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. என்ன பெருமை தெரியுங்களா? காந்தியடிகள் லியோ டால்ஸ்டாய் கடிதம் எழுதிய போது மனம் சங்கடப்படும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் இந்தியாவில் தமிழ் மொழியில் உள்ள திருக்குறளை படியுங்கள், அது நான் ஆங்கிலத்தில் படித்திருக்கிறேன் என்று லியோ டால்ஸ்டாயை படிக்க வைத்தவர் யார் என்றால் ஜி.யு. போப் என்ற அறிஞர். அவருடைய கல்லறைக்கு இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன், லண்டன் மாநகரத்தில். எல்லா நகரமும் நம்ம ஈர்த்த நகரம் தாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சிங்கய்யா.